Disclaimer: This is a fictional animated horror story created for a entertainment purpose only. It is not made for a children. All characters and events are fictional. Viewers' discretion is advised. Enjoy the story. லட்சுமி ஒரு வழியா பிரச்சனையெல்லாம் முடிச்சிட்டோம். சரி, அக்கா இங்கே தானே இருந்தாங்க, அவங்களே கூட்டிகிட்டு வந்திருக்கலாம்ல. இங்கே வீட்டில் தனியாக தானே இருப்பாங்க. சோனிக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைக்கா, அவள் தான் நானே பார்த்துக்கிறேன் நீ போயிட்டு வான்னு சொல்லிட்டா. சரி நீ பார்த்துக்கோ, நான் போய் பேசிட்டு வரேன்னு சொல்லி வந்துட்டேன். ஏன் என்னாச்சு லட்சுமி? காய்ச்சலா? எதையும் பார்த்து பயந்துட்டாளா என்ன? காய்ச்சல்லாம் இல்லைக்கா, ஏதோ உடம்பெல்லாம் வலிக்குது, டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தா. பார்த்து லட்சுமி, பெரிய பொண்ணா எதுவும் ஆயிருக்க போறா. ஃபர்ஸ்ட் அப்படிதானே உடம்பு வலிக்கும், டயர்டாக இருக்கும், எல்லாமே இருக்கும்ல. நீ கேட்டு பார்த்தியா? ஆமாம் லட்சுமிக்கா, பத்ரகாளிக்கா சொல்கிறது கரெக்டு தான். 8வது படிக்கிறாங்கல்ல, என்னன்னு கேட்டு பாருங்க. அப்படியா? அதுவும் சரிதான் வசந்தி, கேட்டு பார்க்குறேன். நல்லது நடந்தால் நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் சின்ன பிள்ளையேன்னு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. இதில் என்னக்கா இருக்குது? இயற்கையாக வரதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. இன்னும் எதுவும் உறுதியாகலைல்ல, சும்மா கேட்டு பாருங்க. ஆமாம் வசந்தி, கேட்டு பார்க்குறேன். ஆமாம், சின்ன பொண்ணு உமாலாம் காணோம். முதலால அவளுக்கு தான் இங்கே இருப்பாளுங்க. சின்ன பொண்ணு ஹாஸ்பிட்டல் போயிருக்காக்கா. மதியம் ஃபோன் பண்ணியிருந்தேன், ஈவினிங்காக நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரேன்னு சொல்லியிருந்தா. இந்நேரக்கும் வந்துட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். 2 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருக்காங்கல்ல, அதனால் என்னன்னு பார்த்துட்டு வரேன்னு சொன்னாக்கா. அப்படியா? பரவாயில்லையே, இப்பயாவது தோணுச்சே. சரி நல்லது தானே, 2 வருஷம் ஆச்சு, எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்பயாவது போய் பார்க்கட்டும். எல்லாம் கரெக்டாக தான் வந்துட்டுருக்கு. ஆனால் எதனால குழந்தை நிற்கலன்னு தெரியல. இல்லை இவங்களா குழந்தைய தள்ளி போட்டாங்களான்னு தெரியல. சரி போய் பார்த்துட்டு வரட்டும். ஆமாம், இப்போ இருக்கிற பிள்ளைங்க அப்படிதான், சீக்கிரமாக குழந்தை பெற்றுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. சரி, அது அவங்களோட விருப்பம். நல்லது நடந்தால் நல்லா தானே இருக்கும். என் பையனுக்கும் பொண்ணு பார்க்கலான்னு இருக்கேன் லட்சுமி. உன் சைடில் ஏதாவது இருந்தால் சொல்லு. வயசாகுதில்ல, சீக்கிரம் கல்யாணம் பண்ணி பார்க்கணும். அப்படியாக்கா? சரிதான், நல்ல விஷயம். சீக்கிரம் நடக்கிறது நல்லது தான். சரி, கார்த்திகிட்ட பேசிட்டீங்களா? பேசிட்டு சொல்லுங்க. நானும் என் சைடில் நல்ல பொண்ணு இருந்தால் சொல்கிறேன். எங்க லட்சுமி, அதை சொல்கிறதுக்கு தான் கால் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அவன் ஃபோனு எப்போ பாரு பிஸினே வருது. யார்கிட்ட பேசுகிறானே தெரியல. சரி, ஏதாவது பொண்ணு பிடிச்சிருந்தா சொன்னால் கூட அவன் விருப்பத்தை கேட்டு பண்ணலான்னு பார்க்குறேன். கார்த்தி அப்படிலாம் பண்ண மாட்டாக்கா. சரி, எதுக்கும் கேட்டு பாருங்க. இப்போ இருக்கிற பிள்ளைங்கள நம்ப முடியாதுதான். ஏதாவது இருந்தால் கூட பார்த்து பண்ணி வைக்கலாம்ல. ஆமாக்கா, முதல்ல நீங்கள் கார்த்திகிட்ட கேளுங்க, அதுக்கப்புறம் நம்ம பொண்ணு பார்க்கலாம். ஆமாம்மா லட்சுமி, நானும் அவனோட விருப்பம் இல்லாமல் எதுவுமே பண்ண மாட்டேன். சரி, கல்யாண பேச்சு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வீடெல்லாம் ரெடி பண்ணலான்ட்டு இருக்கேன். சரி, கல்யாணம் பண்ணால் கூட பொண்ணு பையனும் அங்கே இருந்துப்பாங்கல்ல. ஆமாக்கா, அதுவும் நல்லது தான். ஒரே பையன் வேற லட்சுமி, அவனோட கல்யாணம் நல்லா நடக்கணும்னு எனக்கு ஆசை. அதனால தான் சரி, வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டோம்னா அப்படியே பொண்ணு பார்க்க ஆரம்பித்தா கரெக்டாக இருக்கும்ல. ஆமாக்கா, பொறுமையாக நல்லா யோசிச்சு பண்ணுங்க. எப்படியும் அவனுக்கு 27 வயசுக்கு மேலே இருக்கும்ல. 28 வயசு நடக்குது லட்சுமி. இப்பயே பொண்ணை பார்த்தா தான் 29 வயசுலையாவது கல்யாணம் பண்ண முடியும். அப்படின்னா கரெக்டாக இருக்கும்க்கா. நீங்கள் கார்த்திகிட்ட கேட்டு மட்டும் வைங்க, அதுக்கப்புறம் நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஆமாம் வசந்தி, நீ உன் சைடு பொண்ணு இருந்தாலும் சொல்லு, சரியா? அப்புறம் மாடு வாங்குறேன்னு சொல்லியிருந்தேன்ல, பணம் ரெடி ஆயிடுச்சு. 2 நாளில் வந்து வாங்கிக்க சொல்லியிருக்காங்க. ஏதோ எங்கள் வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சவங்களாம் மாடு விற்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்கக்கிட்டே வாங்கிக்கலான் இருக்கோம். ஆமாக்கா, தெரிஞ்சவங்கக்கிட்டே வாங்குங்க, நல்லது. சரிக்கா, வீட்டு வேலையும் தொடங்க பாருங்க. ஏன்னா கல்யாண பேச்சு ஆரம்பிச்சிருச்சுன்னா எல்லாம் வரப்போக இருப்பாங்க. அதுவும் இல்லாமல் வரப்போகிற பொண்ணுக்கு தனியாக ரூம் இருந்தால் தானே நல்லாயிருக்கும். அவங்க பாட்டுக்கு மேலே இருந்துப்பாங்கல்ல. ஆமாம் லட்சுமி, முதல்ல வீட்டு வேலையை தான் தொடங்க போகிறேன். ஏன்னா தனியாக ரூம் வந்துச்சுன்னா அவங்க பாட்டுக்கு இருந்துப்பாங்க. அதுவும் சின்னதாக ஒரு கிச்சன் இருக்க மாதிரியே செய்யலான் இருக்கேன். சமைக்கிறது பிடிக்கிறதுன்னு அவங்க குடும்பத்தை அவங்க பார்த்துப்பாங்கல்ல. ஆமாக்கா, நீங்கள் சொல்கிறது சரிதான். கல்யாணம் ஆன புதுசுலேயே மேலே தனியாக வைக்கிறது நல்லது. இப்போ இருக்கிற பிள்ளைங்களும் அதை தான் விரும்புவாங்க. ஆமாம் வசந்தி, எல்லாத்தையும் சீக்கிரம் தொடங்கணும். ஹாய், எல்லாரும் என்ன பண்ணுறீங்க? என்னை விட்டுட்டு பேசிகிட்டு இருக்கீங்க? நானும் வரேன், இருங்க. வா சின்ன பொண்ணு, வா வந்து உட்காரு. என்ன சின்ன பொண்ணு, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தியே, என்ன சொன்னாங்க? எல்லாம் நார்மலாக இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க லட்சோ. முதல்ல டென்ஷன் ஆகாமல் இருந்தீங்கனாலே சீக்கிரம் குழந்தை நிற்கும் தான் சொல்லியிருக்காங்க. அப்படியா சின்ன பொண்ணு? அப்புறம் என்ன, எதுக்கும் கவலைப்படாமல் இருங்க. என்ன, சீக்கிரமாக குழந்தை நிற்கும். நாங்கள் இவ்வளோ நாள் குழந்தைக்கு பிளான் பண்ணல, அதனால் கவலைப்பட்டதும் இல்லை. சரி, எதுக்கும் போய் ஹாஸ்பிட்டல் போய் எல்லாம் நார்மலாக இருக்கான்னு பார்க்க தான் போனோம். அதனால் சீக்கிரம் நின்றும் நம்பிக்கை இருக்கு லட்சோ.
நல்லதே நடக்கும் சின்ன பொண்ணு. சீக்கிரமா நீயும் ஒரு நல்ல செய்தியை சொல்லு எங்களுக்கு. கண்டிப்பாக சீக்கிரம் சொல்லிடுவேன் லட்சு. உமா உன் கூட வரலையா சின்ன பொண்ணு? 2 பேரும் ஒன்றா தானே இருப்பீங்க. இல்லை பத்து, நான் அவளை பார்க்கவே இல்லையே. நானும் எங்கள் வீட்டுக்காரர் தான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரோம். அதுவும் நேராக இங்கே தான் வரேன். அவளை காணோம். சரி, இன்னைக்காவது வீட்டில் வேலை செய்யட்டும். ஆமாம் லட்சு. நல்லா சத்தானதாக சாப்பிடு சின்ன பொண்ணு. கடையிலலாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காதீங்க. நான் நல்லா சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன் வசந்திக்கா. பார்ப்போம் இந்த மாதம் என்னன்னு. சரி சரி. நேற்று நடந்ததெல்லாம் கனவு மாதிரி இருக்கு. நல்லபடியாக எல்லாம் முடிஞ்சிச்சு, அது வரைக்கும் சந்தோஷம். ஆமாம் லட்சு, நானும் அதை தான் யோசித்தேன். எங்கள் மாமியார் சொன்னிச்சு, இந்த மாதிரி பிரச்சனையிலேருந்து வெளியே வந்திருக்கீங்க, அதனால எல்லாரும் சேர்ந்து கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லிச்சு. ஆமாம் சின்ன பொண்ணு, அவங்க சொல்கிறதும் சரிதான். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு நாள் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவோம். ஆமாம் லட்சுமிக்கா, நம்ம இவ்வளோ பெரிய பிரச்சனையிலேருந்து வெளியே வந்திருக்கோம். அதனால் கோயிலுக்கும் போயிட்டு அந்த சாமியாரையும் பார்த்துட்டு நன்றி சொல்லிட்டு வந்துடுவோம். என்ன லட்சுமி, ஜாலியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க போல? ஆமாம் ஆமாக்கா, நீ தான் வரலன்னு சொன்னேன். உனக்கு கிடைச்ச மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் தான். சரி, எனக்கும் போர் அடிச்சது, அதனால தான் வந்தேன். சோனிட்டு எதுவும் பேசுனியா ராணி? வயிறு எதுவும் வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காளா? ஆமாக்கா கேட்டேன். வயிறு வலிக்குதுன்னு தான் சொல்லிட்டு இருக்கா. உடம்பு டயர்டாக இருக்குதுன்றா. மூஞ்சும் ஒரு மாதிரி தான் இருக்குது. எனக்கு என்னமோ பெரிய பொண்ணு ஆயிட்டோம்லான்னு தான் தோணுது. அப்படியா ராணிக்கா? இவங்களும் இவ்வளோ நேரம் அதை தான் சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு என்னமோ அப்படி தான் தெரியுது. சின்ன பிள்ளை இல்லை, எதுவும் தெரியாது. சந்தியா கிட்ட சொல்லியிருப்பா, இல்லைன்னா நம்மக்கிட்ட வந்து சொல்லுவா. கொஞ்ச நேரம் கழிச்சு கேட்டு பார்ப்போம். அப்புறம் லட்சுமி, அம்மா ஃபோன் பண்ணியிருந்தாங்க. ஃபோன் பண்ணாங்க, நீ எடுக்கவே இல்லையாமே. அப்புறம் எனக்கு கூப்பிட்டனால நான் பேசினேன். என்ன லட்சுமி ஃபோனே எடுக்க மாட்டா, என்ன தான் பண்ணுறான்னு கேட்டாங்க. அப்போ நான் எல்லா விஷயமே சொல்லிட்டேன். உன் மேலே கோபமாக இருக்காங்க, என்ன இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு என்கிட்ட சொல்லலைன்னு. சொல்லிட்டியாக்கா நீயே? சரி, எப்படி இருந்தாலும் சொல்லி தானே ஆகணும். நான் அவங்க சங்கடப்படுவாங்களேன்னு தான் சொல்லாமல் இருந்தேன். அவங்க நீ ஃபோன் எடுக்கலேன்னே ஏதாவது பிரச்சனையான்னு கேட்குறாங்க. அதனாலேயே சொல்லிட்டேன், கொஞ்ச நேரம் கழிச்சு பேசிடு. சரி ராணிக்கா, நான் வீட்டுக்கு போயிட்டு பேசிக்கிறேன். சரி லட்சுமி, இப்போ சோனி பெரிய பொண்ணு ஆயிட்டானா யாரை வச்சு எல்லாத்தையும் பண்ணுவேன்? நமக்கு யார் ராணிக்கா கூட பிறந்தவங்க இருக்காங்க? சந்தியாவுக்கு அப்போ வசதி இல்லை, எதுவுமே இல்லைன்னு சும்மா நானும் எங்கள் வீட்டுக்காரர் மட்டும் தான் தண்ணியை ஊற்றி இங்கே இருக்கிறவங்கள கூப்பிட்டு வச்சு சும்மா சிம்பிளாக ஃபங்க்ஷன் வச்சேன். சோனிக்கு அதே மாதிரி பண்ண வேண்டியதான். லட்சு, அப்போ நாங்களாம் எதுக்கு இருக்கோம்? அவள் என்னை அத்தைன்னு தானே கூப்பிடுறா, நான் வந்து பண்ணுவேன் எல்லாம். நானும் பண்ணுறேக்கா, நாங்களாம் எதுக்கு இருக்கோம்? அப்புறம் என்ன லட்சுமி, இத்தனை பேர் உனக்கு இருக்காங்க, எல்லாரும் சேர்ந்து பண்ணுவோம். முதல்ல பெரிய பொண்ணாகட்டும், அப்புறமா எல்லாரும் வந்து பண்ணுங்க. எனக்கு என்னமோ அவள் ஆல்ரெடி வந்திருப்பான்னு தான் தோணுது. வந்தா நல்லது தான் ராணிக்கா, வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம யோசிக்கலாம். யாரோ ஃபோன் அடிக்கிறாங்க. ஹலோ அண்ணா, சொல்லுங்க. ஆமாம், இங்கே தான் இருக்காங்க, சொல்லுங்கண்ணே. அப்படியா? சரிங்கண்ணா, நான் வர சொல்லிடுறேன். பத்ரகாளிக்கா, கார்த்தி வீட்டுக்கு வந்திருக்கானாம்மா. அப்படியா லட்சுமி, யார் சொன்ன உனக்கு? உங்கள் வீட்டுக்காரங்க தாக்கா எனக்கு கால் பண்ணாரு. உங்களுக்கு கூப்பிட்டுருப்பாரு போல, உங்கள் ஃபோனை எடுக்கலைன்னு சொல்லி எனக்கு கூப்பிட்டாரு. அப்படியா லட்சுமி, சரி நான் கிளம்புறேன். நானும் வர பத்ரகாளிக்கா, அவனையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நானும் வருவேன். சரி வாங்க, அப்போ எல்லாருமே போகலாம். லட்சுமி, நீ போயிட்டு மெதுவாக வா, நான் பிள்ளைங்களை பார்த்துக்கிறேன். சரி ராணிக்கா, நான் போயிட்டு வந்துடுறேன். அப்பா எங்கப்பா போயிருக்காங்க? இன்னும் காணோம் அம்மாவை. அவ எங்க போயிருப்பா? லட்சுமியை பார்க்கறதுக்கு தான் போயிருக்கா. தான் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கேன், இப்போ வந்துருவாப்பா. நானே ஆசையாக சர்ப்ரைஸாக பார்க்கலான்னு வந்தால் இந்த அம்மா அங்கே போயிட்டாங்களா? நீ வருவேன்னு தெரிஞ்சிருந்தா வீட்டை விட்டு எங்கேயுமே போயிருக்க மாட்டா. அவளுக்கு தெரியல இல்லப்பா, இப்போ வந்துருவா. இதோ அம்மாவே வந்துட்டாங்க. அம்மா. கார்த்தி, நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேம்மா, நீங்கள் நல்லா இருக்கீங்களா? எப்பா எவ்வளோ நாளாச்சுப்பா உன்னை பார்த்து. ஏன்ப்பா ஃபோன் பண்ணும்போதெல்லாம் பிஸின்னு வந்துச்சு, அம்மா கிட்ட பேசவே இல்லை. மா அழாதீங்கம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். நான் உங்களை சர்ப்ரைஸாக பார்க்க வரலான்னு இருந்தேன், அதனால தான் நீங்கள் ஃபோன் பண்ணப்போ எடுக்கல. நானே ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கேன். இப்படி அழுதுட்டு இருந்தா எப்படிம்மா? சரி, நீ எப்படியோ வந்துட்டீல, அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் கார்த்தி. ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறேன்ல, அதனால தான் என்னை அறியாமலே நான் அழுதுட்டேன். உங்களை பார்க்கலான்னு ஆசையாக வந்தால் நீங்கள் அங்கே போயிட்டீங்கம்மா, அதனால தான் நீங்கள் வர வரைக்கும் வெளியவே நின்னேன்.
சரி சரி போதும், எல்லாத்தையும் உள்ள கூட்டிட்டு வா பத்திரகாளி. லட்சுமி, சின்ன பொண்ணு வசந்தி, எல்லாரும் உள்ள வாங்க. பாடுறா அண்ணன் வீட்டுக்குள்ளெல்லாம் கூப்பிடுறாரு. அவர் நல்லா இருந்தா எல்லாமே பண்ணுவார் சின்ன பொண்ணு. சரி எல்லாரும் உள்ள வாங்க. என்ன கார்த்தி பார்த்துட்டே இருக்க, வா உள்ள போலாம். ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறேன் இல்லம்மா, அதனால தான் பார்த்துட்டே இருந்தேன். சரி போகலாம் வாங்க. லட்சுமி, சின்ன பொண்ணு வசந்தி, எல்லாரும் உட்காருங்க. உட்காரோக்கா. நம்ம தான் கார்த்தியை பார்க்கலான்னு வந்தா கார்த்தி பேச கூட மாட்டேங்கிறான். அத்தை அப்படிலாம் நினைக்காதீங்க, நான் அம்மாவை ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தேன்ல, அதனால பேசிட்டே இருந்துட்டேன். அத்தை எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கோம். நீ தான் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்க. கொஞ்சம் வேலை லட்சுமி அத்தை, அதனால தான் வர முடியல. அதனால தான் சர்ப்ரைஸாக அம்மாவை பார்க்க வந்துட்டேன். என்னடா கார்த்தி, எங்களெல்லாம் கணக்கு தெரியுதா தெரியலையா? அக்கா, நான் எல்லாரையும் பார்த்து தானே நல்லா இருக்கீங்களான்னு கேட்டேன். சரி, இங்கே தானே இருக்க போறீங்க, நம்ம பேசிட்டே இருப்போம். இப்போ நான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு வரேன். சரி கார்த்தி, நான் சும்மா தான் கேட்டேன், நீ போய் ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு வா போ. அம்மா நீங்கள் பேசிகிட்டு இருங்கம்மா, நான் ரூமுக்கு போகிறேன். சரி கார்த்தி, நீ போப்பா, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. சரி பத்திரகாளி, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். பையனுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரணுமா சொல்லு, வாங்கிட்டு வரேன். ஏங்க, பையன் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காங்க, வீட்லயே செஞ்சு கொடுப்போம். மட்டன், சிக்கன், மீன் ஏதாவது வாங்கிட்டு வாங்குங்க. சரி சரி, நான் ஏதாச்சும் வாங்கிட்டு வரேன். சரிம்மா லட்சுமி, சின்ன பொண்ணு வசந்தி, நான் வெளியே போறேன், நீங்க இருங்க. சரிங்க அண்ணா, நீங்க போயிட்டு வாங்க. சரி, நீங்க உட்காந்துருங்க, நான் போய் டீ காஃபி ஏதாவது எடுத்துட்டு வரேன். அக்கா, அதெல்லாம் எதுவுமே வேணாம், நீங்க உட்காருங்க. இப்பதானே எல்லாரும் வீட்டில் டீ காஃபிலாம் குடிச்சிட்டு தானே வந்து உட்காந்துருக்கோம். தண்ணியாச்சும் எடுத்துட்டு வரேன், உட்காருங்க. பத்து, அதெல்லாம் எதுவுமே வேணாம், உட்காருங்க. நாங்கள் வேணும்னா நாங்களே போய் எடுத்து குடிச்சுப்போம். உட்காருங்க அக்கா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு லட்சுமி, ரொம்ப நாள் கழிச்சு பையன் வந்திருக்கான். எப்படி சொல்லாம கொள்ளாம வந்திருக்கான் பாத்தியா? அதான், நான் அந்த சந்தோஷத்துல தானே வாய் காது வரைக்கும் போகுது. போ சின்ன பொண்ணு, நீ எனக்கு கிண்டல் பண்ணிட்டே இரு எப்பவும். பாடுறா, இன்னைக்கு பத்துக்கு கோவமே வரல. வா வா கார்த்தி, ரெஸ்ட் எடுக்கலையா நீ? கொஞ்ச நேரம் படுத்து தூங்க வேண்டியதானே? நானே ரொம்ப நாள் கழிச்சு உங்களை எல்லாம் பார்க்குறேன், எப்படிக்கா தூக்கம் வரும்? ஆமா ஆமா கார்த்தி, அதனால தான் நாங்களும் உன்னை பார்க்க வந்தோம். சரி, உனக்கு அங்கே வேலையெல்லாம் பரவாயில்லையா? ஆமாத்த, பரவாயில்ல, எல்லாமே ஓகே தான். அதனால தான் அங்கேயே வேலை செய்கிறேன். இப்போ லீவுக்காக தான் வந்திருக்கேன். சோனி சந்தியாலாம் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க கார்த்தி. நீ வந்திருக்கேன்னு தெரிஞ்சா ஓடி வந்துடுவாங்க உன்னை பார்க்க. ஆமாத்த, நானும் பார்க்கணும். வசந்தியத்தை பூமாரி நல்லா இருக்காளா? நல்லா இருக்காப்பா. சரி கார்த்தி, எல்லாரும் நல்லா இருக்கிறது இருக்கட்டும். நீ என்ன திடீர்னு சொல்லாம வந்து நிற்கிற? சும்மா தாங்க, அம்மாவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல, அதனால தான் பார்க்கலான்னு சர்ப்ரைஸாக வந்தேன். சரிதான், ஆனால் சொல்லிட்டு வந்திருந்தா உனக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு வச்சிருப்பேன்ல. பரவாயில்லம்மா, இங்கே தானே இருக்க போகிறேன், இனி சமைச்சு தானே தர போகிறீங்க, அப்புறம் என்ன? இவ்வளோ நேரம் சிரிச்சு தானடா பேசிகிட்டு இருந்தேன், என்னாச்சு உனக்கு? ஏன் முகம் வாடி போயிடுச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். ஏன் கார்த்தி, நம்ம ஊர்லலாம் நீ செய்கிற வேலை கிடைக்காதா? இங்கேயும் கிடைக்கும் அத்தை, ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். எங்கே வேற ஊருக்கு போனோன்னா கொஞ்சம் சேலரி அதிகமாக தருவாங்க, இங்கே ஒரே ஊருன்றனால கொஞ்சம் சேலரி கம்மியாக இருக்கும், அவ்வளோதான். சம்பளம் கம்மியாக இருந்தால் என்ன கார்த்தி, இங்கேயே வந்துருப்பா. சரிங்கம்மா, நானும் அதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். சரி கார்த்தி, உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்கட்டுமா? கேளுங்கக்கா. உங்கள் அம்மாவுக்கு உனக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கலாமா? சின்ன பொண்ணு, நான் கேட்கணும்னு நினச்சதை நீயே கேட்டுட்ட. சொல்லு கார்த்தி. என்னது, கல்யாணமா? சரிங்க அத்தை, பாருங்க. என்ன கார்த்தி, ஏதோ யோசிச்சு சொல்கிற மாதிரி இருக்கு. என்னடா, யாரையாவது லவ் பண்ணுறியா? இல்லைக்கா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் பாருங்க. அம்மா, எனக்கு கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருக்கு, நான் ரூமுக்கு போகிறேன். ஆமாப்பா, வந்தது கொஞ்சம் டயர்டாக இருக்கும், நீ போ, தூங்கு போ. லட்சுமி, என் பையன் பொண்ணு பார்க்கறதுக்கு ஓகே சொல்லிட்டான் பாத்தியா? இல்லை பத்து, அவன் யோசிச்சு தான் பதில் சொல்கிறான், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க. அப்படியா சின்ன பொண்ணு? ஆனால் அவன் நல்லா சொன்ன மாதிரி தானே இருந்தது. ஆமாம் பத்து, ஆனால் அவன் கொஞ்சம் யோசிச்சு சொல்கிற மாதிரி தான் இருந்தது. கொஞ்சம் டைம் கொடுப்போம், இப்போ தானே வந்திருக்கான். ஆமாம் ஆமாம் சின்ன பொண்ணு. சரி, நான் எத்தனை நாள் இருக்கா என்னன்னு கேட்டு வைக்கிறேன். ஒரு நாள் நம்ம மறுபடியும் கேட்டு பார்ப்போம். ஆமாக்கா, கொஞ்ச நாள் கழிச்சே கேட்போம். நம்மளே அதை பற்றி தான் பேச வந்திருக்கோம்.
ஆனால் அதுக்குள்ளே அவங்களே கேட்குறாங்க, என்ன சொல்கிறதுன்னு தெரியலையே, பொண்ணு வேற பார்க்க சொல்லிட்டோம். முதல்ல அனுவை போய் பார்க்கணும், அவங்க வீட்டில் வேற மாப்பிள்ளை பார்க்குறாங்கன்னு வேற சொல்லிட்டு இருந்தா. ஐயோ என்னதான் பண்ணுறதோ தெரியல. சரி போய் பார்த்தா தானே தெரியும். கார்த்தி, தலைவலிக்குதுன்னு ரூமுக்கு போகிறேன்னு சொன்னேன், ஏன் வெளியே வந்து நிற்கிற? ஆமாக்கா, தலை வலிக்குது தான், அந்த ரூமுக்கு போகிறேன். என்னாச்சு கார்த்தி, ஏதாவது பிரச்சனையா? என்கிட்ட சொல்லலாம் தானே. அக்கா அது வந்து. சொல்லு கார்த்தி, எதுனாலும் சொல்லு, அப்போ தானே தெரியும். ஏன் ஏதாவது பிரச்சனையா? ஆஃபீஸில் எதுவும் பிரச்சனையா இல்லை வேற எதுவுமா? ஆஃபீஸ்லலாம் எந்த பிரச்சனையும் இல்லைக்கா, நல்லா தான் இருக்கேன். அப்புறம் என்ன, மேரேஜ் பற்றி பேசுனதுக்காக யோசிக்கிறியா? ஆமாக்கா, இப்போ என்ன அவசரம், அதை தான் யோசிச்சுட்டு இருக்கேன்க்கா. இப்போ பண்ணாமல் எப்போ பண்ணுறது கார்த்தி, வயசாயிட்டே போதில்ல. இப்போ பொண்ணு பார்க்க ஆரம்பித்தாதான் அடுத்த வருஷமாவது உனக்கு கல்யாணம் ஆகும். பொண்ணு தானே பார்க்க போகிறோம், என்னமோ நாளைக்கே கல்யாணம் ஆகிற மாதிரி பேசுகிற. ஆமாம் ஆமாக்கா, சரி நீங்கள் பாருங்கள். சரி நீ போய் தூங்கு கார்த்தி, எதையும் யோசிக்காம. நீ வந்து டயர்ட்லேயே இருப்பில்ல, அதுவே உனக்கு கஷ்டமாக இருக்கும். போய் தூங்கு, அப்புறமா பேசிக்கலாம் எதா இருந்தாலும். சரிங்கக்கா.